ஷேய் விஷ்ணு பிரமா எல்லா மானிட பிறவிய 2 கை குடல் காலை எரிச்சாச்சு. அந்த மந்திரத்தை வீசி கை கால் எரியணும், கை கால் எரியணும், அவன் குடல் வயிறு எரியணும். எரிய விடுங்க கடவுளே, ஈஸ்வரனே, பரமேஸ்வரனே, பரம சிவனே. சிவன் குடும்பம் தவிக்கக்கூடாது, ஈஸ்வரன் குடும்பம் தவிக்கக்கூடாது. 7 ஜென்மமாக தவிச்சு தத்தளிக்க மானிடப்பே விட்டுட்டான். மானிடப்பே விட்டு இப்போ 5 வருஷம் 6வது வருஷ காலம் கணக்கு போடையில் இவ்வளவு தத்தளிக்க விட்டு வேடிக்கை பார்க்கான். அப்போ கடவுளால் தான் முடியும். என் குடும்பத்தை அவமதிக்கான், என் குடும்பத்தை அவமதிக்கான், எல்லாமே அவமதிக்கான். உட்காந்து கணக்கு கொடுத்த கணக்கு எடுக்காமல் அப்போ இவனுக்கு வந்து சேட்டைய. அப்போ இந்த சேட்டைக்கு உள்ள எதுக்கு வயிறை தூக்கிட்டு போகிறான்? தின்னுட்டு போய் உட்காந்து கை காலை வச்சு வேலை பார்த்து கணக்கை முடிச்சுட்டு போயிடறான். அண்ணன் அன்றாட பொழுதை கழிச்சிட்டு போயிடறான். அப்போ அன்றாட பொழுது தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கிடைக்காம ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ இது என்ன கணக்கு? அப்போ ஈஸ்வரன் பரம சிவன் குடும்பம் நாக்கால விட்ட வாக்கு தப்பாது. முக்கால் சத்தியம் நாக்கால விட்ட வாக்கு தப்பாதுடா. கரெக்டாக உச்சரிச்சிட்டான். இனிமே தாண்டா சீரழிய போறிய மானிட பேலை. முக்கால் சத்தியம் விஷ்ணு பிரமா கணக்கு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. முட்டா குதிமனைகளா எரிச்சாச்சு குடல். இனிமே திங்கிய உணவு இறங்காதடா. முட்டா குதிமனை பூமியில் விளையிறத தின்னுட்டு போய் நக்கிட்டு ஓட்டத்தில் இருக்கியா முட்டா குதிமனைகளா. முக்கால் சத்தியம்டா.